நேற்று வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோடது வந்து அவர் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் இன்னொரு ஹேண்ட் ரைட்டிங் பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணி அவருக்கு வேற ஏற்றிருக்காங்க. இது எப்படி இது ஃபீஸிபிளாக இருக்கும்? எப்படி அவருடைய ஆன்சர் ஷீட் மாறி இருக்கும்? அந்த ஸ்கேன் பண்ணுறவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாதவர். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் பெற்றோர்கள், மாணவர்கள் அவங்க என்ன பண்ணணும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேப்பர் ரிவால்யூஷன். குழந்தைகளோட எதிர்காலம், ஏன்னா 12 வருஷம் அந்த குழந்தைகள் ஒரு கனவோட வராங்க. அந்த நீட்ல 1008 முறைகேடுகள் நடக்குது. இந்த பக்கம் +2 மார்க் அப்படின்னா நீங்க கல்வியை பற்றி ஒரு புரிதலே இல்லாதவங்க தான் நீங்க வந்து கல்வியோட கவர்னன்ஸ்ல ஆன்சர் ஷீட்டை கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ண வைக்கிறாங்களா? பீப்புளோட பேப்பரை ஸ்கேன் பண்றதுக்கு சிபிஎஸ்சில வந்து அந்தந்த ஜோன்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மனித கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்துக்காக நான் யூகேல போய் லேப் எழுதி படித்தாலோ இல்லை நான் யூஎஸ்எம் எழுதி போனாலும் அவங்க இன்னும் வந்து நம்மளோட ப்ரொசீஜர்ஸ். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சிபிஎஸ்இ +2 தேர்வு எழுதி முடிச்ச 18 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. காரணம், அந்த தேர்வு முறையில, குறிப்பா அந்த தேர்வை திருத்துற முறையில வந்து கடைசி நேரத்துல சிபிஎஸ்இ ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இதனால இப்போ முடிவுகள் வந்திருக்கு. அந்த முடிவுகள் உண்மையாகவே அந்த மாணவர்களுடைய மார்க் தானா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒரு மார்க்கு கூட அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் நாள்ல இருந்தே வந்து குரல் எழுப்பியவர், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவிலேயே முதல்ல எதிர்ப்பை பதிவு செஞ்சவர் அப்படின்னு சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் சார் தான். அவர் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, இந்த தேர்வு முறையில நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே, அவர் பயந்த மாதிரியே இப்போ வந்து முடிவுகள்ல குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. சிபிஎஸ்இ கிட்டத்தட்ட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம நெடுஞ்செழியன் சார் கூட வந்து தெளிவாக பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மார்ச் மாதம் கரெக்டா சிபிஎஸ்இ +2 தேர்வு தொடங்குற அந்த முதல் நாள் நம்ம வந்து வீடியோல பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பேசியிருந்தோம். இதுல வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. இப்போ முடிவுகள் வந்திருக்கு, குளறுபடிகளும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ஸ்கிரீன் மோட்ல வந்து அவங்க வந்து வேல்யூவேஷன் வந்து பண்ணாங்க. இந்த ஆன்லைன்ல பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு 1,44,000 பேப்பர் வந்து ஏறத்தாழ வந்து பேசிக்கலி நாங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிபிஎஸ்சியோட டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த 1,44,000 பேப்பரையும் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரலைஸ்ட் எவாலுவேஷன் கிடையாது, ஒரு ஸ்கூலில் பள்ளியில் பண்ணுவோம்னாரு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஜோன்லேயும் அவங்க வந்து கூப்பிட்டு நேரில் தான் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் கொடுத்த தகவலில் ஒரு இடத்துல வர சொல்லி முந்தி மாதிரி ஸ்கூலில் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்காங்க. அதை பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்கேனிங் தான் வந்து நான் ரொம்ப பயந்தோம். ஏன்னா அந்த ஸ்கேனிங் வந்து எப்படி பண்ணுவாங்க, இது வந்து ஏன்னா ஒரு வால்யூம் வந்து இவ்வளோ வால்யூமில் பண்ணும்போது ஒரு ஜோனே எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன், இது மாதிரி சென்ட்ரல் ஜோன், அது மாதிரி நான் ஒரு 5 ஜோனாக பிரித்து 5 ஜோனில் இருக்கக்கூடிய மாணவர்களோட பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்கேனிங் மிஷினில் எக்ஸ்பர்டைஸ் உள்ள பீப்புள். ஏன்னா இது ஒரு புது அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட் வந்து எதில் அட்டெம்ப்ட் பண்ணலாம்னா வேற ஒரு விஷயங்களை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு மாணவர்களோட எதிர்காலம், அந்த ஒவ்வொரு மதிப்பெண்களும் அந்த மாணவர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா கட் ஆஃப் கால்குலேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் அது உதவும் பொழுது அந்த எவாலுவேஷன் பேட்டர்னை வந்து நான் சடனாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இந்த ஸ்கேனிங்கில் வந்து நிறைய முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மாணவர்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல ஏற்றி அதில் வந்து மார்க் போடுறதா இந்த ப்ரொசீஜர்ல சார். இந்த ஸ்கேன்ல ஏற்றி அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இவ்வளோ மதிப்பெண்கள், ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படின்னா முதல் ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, 2வது ஸ்டெப்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ், அடுத்த 2வது கடைசி ஸ்டெப்ஸ்க்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து நாங்கள் முந்தைய டீச்சர்ஸ் வந்து கையில் பேப்பரில் பென் இதில் வந்து திருத்தி அதை பண்ணுவாங்க. அதை இப்போ மவுஸில் போய் அந்த டீச்சர் போய் அந்த ஸ்டெப்பில் அங்கே இருக்கான்னு கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைடில் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ண கீழே வந்து எத்தனை பேப்பர் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லா பேப்பரையும் ஸ்கேன் பண்ணிட்டாங்களாங்கிறதுக்கு கவுண்ட் வச்சுருக்காங்க. அண்டு இந்த பக்கம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வினாக்களுக்கும் எத்தனை ஸ்டெப்புங்கிறத வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களே வழிய இந்த ஸ்கேனிங்கில், மேனுவல் ஸ்கேனிங்கில் வந்து நிறைய வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த பேட்டிக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஒரு மாணவர் வந்து அவரோட மதிப்பெண்களில் வந்து பேப்பர் வந்து அவரே இல்லாமல் வேற ஒரு இங்க்ல வந்து யாரோ ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. அந்த இது இங்க்ல வந்து அந்த வேற நடந்திருக்கு. அந்த மாணவர் வந்து மதிப்பெண்கள் அதில் மட்டும்தான் குறைச்சிருக்காங்க. ஒரு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இதை அவர் பண்ணவே இல்லை, இந்த கலர் இங்கே என்கிட்ட கிடையாதுங்கிறாரு. அதை வந்து யாரோ வந்து இது பண்ணிட்டாங்க. ஸ்கேனிங்ல வந்து இப்போ நம்ம அந்த பொதுவாக அந்த மீடியாவில் வரக்கூடிய நேற்று வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோடது வந்து அவர் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் இன்னொரு ஹேண்ட் ரைட்டிங் பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணி அவருக்கு வேற ஏற்றிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு பையன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பேப்பர் எடுத்து கூட ஸ்கேன் பண்ண தெரியாமல்
ஒரு மல்டிபிள் பேப்பர்ஸை வச்சு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வால்யூம் அதிகங்கிறதுனால வேக வேகமாக பண்ணணுங்கிறதுக்காகவா இல்லை எதுக்காகவா, இது ஆர்கனைஸாக பண்ணாங்களா பண்ணலையா, ஏன்னா இது வந்து ஒரு மாணவரோட பேப்பர் வந்து எடுக்கும்போது அவரோட பேப்பர் மட்டுமே தான் வழிமுறை வழியே இன்னொரு மாணவரோட பேப்பரையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணுறக்கூடிய அளவுக்குன்னா அப்போ மாணவர் வந்து வேற யார்ட்டையும் பேப்பர் வாங்கி அவர் வந்து மாட்ட போகிறதில்ல. அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த டீச்சர்ஸ் ஹாலில் கரெக்ஷன் பண்ணும்போது அது மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையை வந்து வெளியே தெரியறதுக்கு காரணமான அந்த மாணவர் பத்தி அவருடைய பிரச்சனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினா மக்களுக்கு இன்னும் தெரிய புரியும்னு நினைக்கிறேன் சார். வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற அந்த மாணவர் அவருக்கு ரிசல்ட் வந்து பார்த்து பிசிக்ஸ்ல வந்து எனக்கு மார்க் இவ்வளவு கம்மியா இருக்கு, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் ரீவேல்யூஷன் போடும்போது தான் அவருக்கு அதிர்ச்சி வருது. அந்த ஆன்சர் ஷீட் அவரோட இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார், இது இது எப்படி இது ஃபீசிபிளா இருக்கும், எப்படி அவருடைய ஆன்சர் ஷீட் மாறி இருக்கும்? இல்லை, அதான் அவங்க ஸ்கேன் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கேன் பண்ணுறவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாதவர் இருந்திருப்பாரு. அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத அவங்க கொடுத்துருக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து வேதாந்த் அந்த பையனோட பேப்பரை வச்சுட்டு அடுத்த ஷீட்லாம் வேற ஏதாவது அவசரமாக ஏதாவது ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் புஷ் பண்ணிருக்கலாம். இல்லை அவங்க வந்து அந்த ஸ்கேனிங் சென்டரில் பேப்பரை ஸ்கேட்டடாக போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் கிழிச்சு பண்ணுறாங்களா, இல்லை வந்து அப்படியே வச்சு பண்ணுறாங்களா, ஸ்கேனர்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து தரப்பட்டு இருந்தது, அதில் வந்து மாணவர்களோட பேப்பரில் தனித்தனியாக கிழிச்சு பண்ணாங்கன்னா இன்னொரு மாணவரோட பேப்பர் இருந்ததுன்னா அடுத்த பேப்பர் எடுக்கும்போது அங்கே ஏதாவது அவங்க ஒரு கவனக்குறைவுனால இதை வந்து பேசிக்கலி இந்த மாதிரி. இல்ல இது கவனக்குறைவுன்னு மட்டுமே சொல்ல முடியுமா, இல்ல முறைகேடுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு? ஏன்னா ஸ்கேன் பண்றது மூணாவது நபர்கள்ட்டையும் போகும் இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா இது வந்து என்னைக்கு வந்து நீங்க வந்து இதை வந்து நிறைய ஹியூமன் பீப்புள் அட்லீஸ்ட் டீச்சர்ஸ்னா ஒரு கன்சர்னோட, ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். முக்கியமாக அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறது அந்த டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சர் ஸ்கேன் பண்ணால் பரவாயில்ல, அந்த டீச்சரை விட்டுட்டு நீங்கள் வேற யாரையோ வச்சு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஐடி தெரிஞ்சவங்களை இந்த டீச்சர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கூட்டிகிட்டு வந்து பண்ணீங்கன்னா எங்கேயோ நீங்கள் இது என்ன நடந்திருக்கலாம், இது என்னோட பேசிக்கலி என்னோட அசம்ஷன், இது ப்ராப்ளி ரைட்டாக இருக்கலாம் ராங்காக இருக்கலாம். எங்கே ஒரு ஏஜென்சிக்கு அவங்க ஸ்கேனிங்கை கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டில் அவர் எங்கேயாவது லோக்கல் எம்ப்ளாயிஸ் தான் வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த லோக்கல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, இதனோட ஏன் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. அவங்க எடுத்தவர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு ஏற்றிருப்பாங்க. இது ஒரு ரீசன் வந்திருக்கலாம். இல்லை ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏன்னா ஒரு ஆன்சர் ஷீட்டே இவ்வளோ தூரம் வந்து முறைகேடுகள் நடக்குதுன்னு தெரியும். நீட்டில் கூட சமீபத்தில் முறைகேடு நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆன்சர் ஷீட்டை கான்ட்ராக்டர்ஸ்கிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ண வைக்கிறாங்களா? நிச்சயமா இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து இவ்வளோ பீப்புளோட பேப்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு சிபிஎஸ்சியில் வந்து அந்தந்த ஜோனில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பேப்பருக்கு சென்ட்ரல் எவாலுவேஷன் பேப்பர் இடத்துல வந்து இவ்வளோ வசதிகள் இருக்குமா அப்படின்னு தெரியல. இன்னும் இவ்வளோ ஸ்கேன்ஸை வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும். அட்லீஸ்ட் அவங்க பிரித்து கொடுத்துருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு சவுத் ஜோனில் வந்து ஒரு 5 சென்டர் கொடுத்துருக்கோம், இல்லை 10 சென்டரில், இல்லை 50 சென்டரில் 100 சென்டரில் பண்ணாலும் அத்தனை பேர் இடத்துலையும் உங்களுக்கு பேப்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஸ்கேனிங்க்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுவாங்கன்னு பாருங்க. இப்போ 1 கோடி பேப்பர், இப்போ ஆக்சுவலாக அவங்க சிபிஎஸ்சி ஃபைனல் ரிப்போர்ட்டில் 96 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 96 லட்சம் பேப்பர்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியா பிரித்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் எவ்வளோ ஸ்கேனிங் வேணும், எவ்வளோ பேப்பர் வேணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அட்லீஸ்ட் 32 பக்கம் மெயின் பேஜஸ் அப்படின்னா அவங்க வேறு அடிஷ்னல் பேஜஸ்லாம் வாங்கி எழுதியிருந்தாங்கன்னா எவ்வளோ ஸ்கேனிங் வந்து நீங்கள் பேஜஸை வந்து சொல்ல, நம்ம பேப்பர்ஸை தான் சொல்கிறோம். 96 லட்சம் பேப்பர் அப்படின்னா மல்டிப்ளைட் பை அது எவ்வளோ பேஜஸ் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டையுமே நமக்கு நம்பர்ஸ் தெரியாது. அப்போ அந்த அவ்வளோ வால்யூம் டேட்டா வந்து இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா இது வந்து நீங்கள் அவ்வளோ குவாலிஃபைட் மேன் பவர் நீங்கள் வச்சு பண்ணலைங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் என்ன பயந்தோமோ அதான் நடந்துருக்கு. இல்லை சார், இப்போ நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கில் அந்த கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிற குழுவில் இருந்த ஒரு ஆசிரியர் அவங்க மூலமாகவே அது லீக் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஆசிரியர் குழுவில் இல்லாத வெளிநபர்கள் இந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சீட்டிங் நடக்கிறதுக்கோ முறைகேடுகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம் தானே? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இது வந்து புது தொழில்நுட்பங்கள், இது ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் இல்லைன்னா ஆசிரியர்கள் வந்து நிச்சயமா இது பண்ண மாட்டாங்க. இதில் ஆசிரியர்களை இன்வால்வ் பண்ணி தான் ஆசிரியர்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் டீச்சர்ஸ் கன்சர்னாக சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும். பட் இது நான் டீச்சிங் பீப்புளில் போயிருந்ததுன்னா இந்த மாதிரி முறைகேடுகள் நடப்பதற்கும் மாணவர்களோட இதை வந்து எளிதாக பார்த்துக்கலாம், இது யாருக்கு என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பண்ண மாதிரி தான் இது வந்து தெரியுது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. எப்படி சார் சிபிஎஸ்சி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க? இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரியான முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அப்படி இருந்தும் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணாங்க? இல்லை, அதான் இது வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல போயிருக்காங்க. இதை வந்து அதாவது அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவருக்கு வந்து இதை பற்றிய சாதக பாதகங்களை புரியாமல், இல்லை போதுமான கல்வி இல்லாமல், இல்லை வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியாக இருந்திருக்கலாம்.
அவர் வந்து நான் இதை தைரியமா பண்ணிக்கலாம், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இது பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்திருக்கணும், இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிருக்கணும். இதை அவங்க டெவலப் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் விற்கணுங்கிற ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து உடன் கூட அவர் கூட ஏதாவது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கலாம். இதுல கரப்ஷன் இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. அண்ட் அதை தாண்டி குழந்தைங்களோட லைஃப்ல இப்படி விளையாடலாமாங்கிறத முதல் கேள்வி. குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படின்னு தெரியாம கூட வந்து இவ்வளவு தூரம் அவங்க பண்றாங்க. இதை யோசிச்சு பார்க்கலாம், இப்படி ஒரு ஷூ பார்க்கலாமா? இப்ப இந்த யார் இதை வந்து டிசிஷன் எடுத்தாரோ அவரோட குழந்தை இந்த வருஷம் +2 எழுதி அந்த குழந்தை அடி வாங்கியிருந்தா அவர் இதை வந்து ஏத்துப்பாரா? இது அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கு. இதே ஒரு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சரோட குழந்தை வந்து எழுதி இந்த ஆண்டு அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஒண்ணு நேர்ந்திருந்தா அதை வந்து இதே மனத்தோடு இல்ல இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் நம்மளோட கேள்விகள். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது கிடையாது. அனைவருக்கும் இது வந்து கல்விங்கிறது வந்து நம்ம இன்னும் பரவலாக்கப்பட்ட இடத்துல இந்தியாவில் 28% 30% கூட உயர்கல்விக்கு வரதில்லை +2 முடிச்சுட்டு. இந்த வரக்கூடிய மாணவர்களையும் நீங்க இது மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது இது கல்வியோட நம்பகத்தன்மையை வந்து இழக்குது. வெளிநாடுகள் நம்மளை பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஓ இந்த நாட்டில் இப்படிதான் நடக்குது போல, இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் ஏமாத்தி வராங்க அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீங்க வெளிநாட்டுக்கு நாடுகளுக்கு வந்து கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்து உலகம் முழுவதும் போகும். இதோ நீங்க வந்து நம்ம இந்தியாவோட முடியுது இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் 5 மாநிலங்கள் தான் பேசுறாங்க அப்படின்னு கிடையாது. கல்வியில வந்து கல்விங்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்கள் எந்த தளத்திலிருந்து வராங்க, அவங்களோட நாட்டுல கல்வி எப்படி இருக்கு, அது முறையா இருக்கா அப்படிங்கிறத வந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம 75 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம எப்படி ஒரு சீரா வந்து நம்ம ஒரு நேமை பாதுகாத்துட்டு வந்தோமோ அந்த நேம் வந்து இந்த மாதிரி வந்து களங்கம் வரும்போது நம்ம எதிர்காலத்துல நம்ம குழந்தைங்களோட கல்வி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுமோங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ சிபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு போர்டு தான் இப்படி வந்து ஒரு நம்ம திருத்தர முறையை மாற்றணும், மேனுவலாக பண்ணாமல் இப்படி டிஜிட்டலாக பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து கலந்து ஆலோசிச்சு சாதக பாதகங்கள் இதையெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு தானே வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி லீடர்ஸாக வந்தாங்கன்னா, யாராவது மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்சஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் எடுக்கிறது தான் டிசிஷன்ஸ், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்வாங்க. அது வந்து அதுதான் ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் வந்து நிறைய யார் முக்கியமான நல்ல எஜுகேஷனிஸ்ட் எத்திக்கலாக உள்ளவங்கலாம் இந்த பக்கமே வர்றதில்லை. அவங்க இதை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி லீடர்ஸ் இது மாதிரி வராங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். அது மாண்புமிகு அமைச்சராக இருக்கலாம், இல்லை அந்த அதிகாரியாக இருக்கலாம். அந்த பதவிக்கு வரும்போது என்ன ஒரு உறுதிமொழி எடுத்து கையெழுத்து போடுறாங்க, நான் மக்களை பார்த்துப்பேன், எனக்கு நான் நாட்டுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன், நான் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இந்தியாவில் நான் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் அந்த கையெழுத்து போட்டு வரீங்க. இந்த ஈவன் மினிஸ்டர் அமைச்சர் ஆகும்போது ஒரு ஓத் எடுக்கிறார் இல்லையா, அந்த உறுதிமொழி எடுக்கிறது அப்ப இந்த உறுதிமொழிக்கும் நீங்க இப்ப பண்ற விஷயங்களும் சரியா இருக்கா? அப்ப தார்மீக பொறுப்பெடுத்து அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே அவங்க உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டுங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வேண்டுகோள். ஏன்னா நீங்க அந்த உறுதிமொழியை நீங்க வயலேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த உறுதிமொழியை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எடுத்து நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கல்வி, இது மற்ற விஷயங்களே எனக்கு தெரியல, அரசியலை பத்தி பேசல. கல்வியில நீங்க ஒரு உறுதிமொழி கொடுத்து அந்த உறுதிமொழிக்கு நீங்க ஸ்டிக் பண்ணலைன்னா குழந்தைங்களை பயங்கரமா நீங்க கண்டிக்கிறீங்க. இது நீட்டையும் நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க சிபிஎஸ்சிலையும் ஏமாத்துறீங்க. அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இருப்பதற்கான கல்வி தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நாங்க பார்க்கறோம். இப்போ ஒரு பக்கம் போர்டில் அவங்க என்ன பேசி முடிவெடுக்கிறாங்கன்றது ரைட். ஆனா கல்வி சார்ந்து வரும்போது மாணவர்களுடைய பெற்றோர்கள்கிட்டயோ இல்லை இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கும், அல்லது உங்களை மாதிரியான கல்வியாளர்கள் இருப்பாங்க, வெவ்வேறு துறையில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூடமா இவங்க டிஸ்கஸ் பண்ணாம இந்த முடிவு எடுத்தாங்க. இது ஏன்னா அது கரெக்டா நம்ம வீடியோ போடும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வருது. ஆமா இல்லையா, மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கே டைம் இல்லை, அதுக்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணல. ஏன்னா டீச்சர்ஸ் இந்த ஸ்டெப் இப்படி எழுதுங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க அனௌன்ஸ் பண்றதே லாஸ்ட் மினிட்ல தான் பண்றீங்க. அப்ப நான் ஒரு சம்மை அப்ரோச் பண்றேன் அப்படின்னா அந்த சம்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுங்கிறத டீச்சர்ஸ்க்கு நம்ம சொல்லித்தருவது, அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும்ல. அந்த அவகாசமே நீங்க கொடுக்கலையே. அப்படின்னா உங்கள்ட்ட பிளானிங் இல்லை, திட்டமிடல் இல்லை. ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட் வீடியோலையும் சொன்னோம், இப்போவும் சொன்னோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதில் எக்ஸாக்ட்லி 1 hour 1 minute சொல்லியிருப்பாரு. ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. 8வது பாயிண்ட் நாங்கள் ஒரு டெடிகேட்டட் கால் சென்டர் வச்சிருக்கோம். இந்த 1 கோடி பேப்பர் திருத்துறதுக்கு நாங்கள் 30 பேரை வச்சு நான் கால் சென்டர் வச்சு நான் ரன் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுலயே அவரோட திட்டமிடல் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க அதை பிரிச்சு திருத்தினா கூட ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 கோடி பேப்பர்ல நான் ஒரு 25 லட்சம் பேப்பர் திருத்தினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸ்ல. அந்த 25 லட்சம் பேப்பருக்கு நான் வெறும் 30 பேரை வச்சு நான் எப்படி பண்ண முடியும்?
அப்ப உங்க பிளானிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க வந்து திட்டமிடுவதற்கே நீங்க வந்து சரியான நபர் இல்ல அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோலயே நீங்க ப்ரூவ் பண்றீங்க. அதுல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து அதுல நெறைய சொல்லிட்டே இருக்கலாம். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் இது வந்து குழந்தைகளோட எதிர்காலம். ஏன்னா 12 வருஷம் அந்த குழந்தைகள் ஒரு கனவோட வர்றாங்க. நான் படித்திருக்கேன், நல்ல மதிப்பெண்கள் எனக்கு இந்த இடத்துல நான் என் பெஸ்ட்ட குடுக்குறேன். அந்த சைட்ல வந்து என்னைய ஜட்ஜ் பண்றவர் கரெக்ட்டா பண்ணுவாரு. அவர் வந்து என்னை ஏமாத்த மாட்டாரு. அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையோட தான் குழந்தைகள் இத்தனை வருஷமா கல்வியில தேர்வுகள் மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைகள் தேர்வுக்கு வராங்க. அந்த நம்பிக்கை வைத்து வரக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க விளையாடுறதுங்கிறது வந்து அது ஏற்புடையதில்ல. இப்போ வந்து இந்த பிரச்சனைய வெளிய கொண்டு வந்திருக்கிற அந்த மாணவரோ, இல்ல நீங்க சொன்ன மாணவரோ, இது 1, 2 பேருக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்ல. நெறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு எப்படி போணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியல. இந்த மாணவர் பண்ணிய அந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. அதுவும் அவங்க அண்ணன் எடுத்து பண்ணியிருக்காரு. அது வந்து மிகவும் வந்து வரவேற்கத்தக்கது. இப்ப அவர கூட நெறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் நெறைய வந்து பண்ணாங்க. ஆமா. அவர் வந்து பாகிஸ்தானியர் அப்படிங்கிற மாதிரியான ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாணவர வந்து விமர்சிக்கிறாங்க. இது வந்து நீங்க சோசியல் மீடியா தளத்துல வந்து யார் வேணுனாலும், என்ன வேணுனாலும் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறது வந்து அது ஏற்புடையதில்ல. ஏன்னா இது வந்து குழந்தைகளோட எதிர்காலம். இது ஒரு குழந்தை மட்டும் சம்மந்தப்பட்ட குழந்தை இல்ல. நீங்க முதல்ல சொன்ன மாரி ஒரு 18,00,000க்கு மேல உள்ள குழந்தைகள் வந்து இப்படி வந்து எழுத வரும்பொழுது, நீங்க ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம உங்க மேல தவறுகள வைத்துட்டு குழந்தைகள பிளேம் பண்றது வந்து சரியானதில்ல. ஏன்னா எண்ணற்ற குழந்தைகள் இப்ப நெறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய குழந்தைகள் அந்த பேப்பர்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு மிகவும் வருத்தத்த தருகிறது. அப்ப இப்ப நான் இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாதி பேருக்கு நெறைய இடத்துல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க கிளாட் எல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அட்மிஷன் மாணவர்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஜேஇ மெயின் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஐஐடிக்கு போறது வந்து 1ஆம் தேதியில இருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல அது ஜேஇஇ அதுக்கான மார்க்ஸ் தனியாக இருந்தாலும், சிபிஎஸ்இ மார்க்ஸும் அதுல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 75% வந்து போர்ட்ல இருக்கணும். அக்ரிகேட் மார்க்ஸ். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் வாட்டெவர் நீங்க 4த் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இது சேர்த்து. பட் இந்த 75% மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதுல நெறைய மாணவர்களுக்கு முதல்ல பிசிக்ஸ் எக்ஸாமே டஃப்பா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி பிசிக்ஸ் டஃப்பா இருந்தாலும், இது வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து இந்த தேர்வு முறைகள்ல திருத்துற முறைகள்ல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்து, அந்த மாணவர்களுக்கு பேப்பர் மாறி திருத்திருந்து, இப்ப இதுல என்ன பெரிய பிரச்சனை நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இத நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப வெளிய சொல்லியிருக்கிற அந்த மாணவர்களுக்கு வந்து திரும்பி ரீவேல்யூவேஷன் போய் மார்க் கிடைச்சிரும். ஆனா இது நம்மளுடைய மார்க்கா அப்படின்னு இன்னும் நெறைய மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி குளறுபடிகள் நம்மளுடைய ஆன்சர் ஷீட்லயும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்குல்ல சார்? நிச்சயமா ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இப்ப நீங்க ஸ்பாட்ல கேட்கறதுனால என்னோட தீர்வுகள் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2, 3 விஷயங்கள நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரீகண்டக்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா எழுதி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆச்சு. ரிசல்ட்ஸ் வந்து நீங்க வந்து மாணவர்கள் தேர்வுகளை எழுதி முடித்து அவங்க மார்ச்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப ஏப்ரல், மேல இருக்கோம் அப்படின்னா, மே எண்டுக்கு வந்துட்டோம். அது திருப்பி எழுதினா திருப்பி படிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மாணவர்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பயத்தையும், அச்சத்தையும் வந்து உருவாக்கும். ஆனா இதுல வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்ப நான் வந்து யாருக்கெல்லாம் நீங்க வந்து இதுல எனக்கு இந்த மார்க் ஓகே, இது நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க எடுத்துக்கங்க. யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ, நீங்க திருப்பி எழுதுனா எழுதுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து அது ஒரு வழி. இது ஒன் ஆஃப் த ஐடியா. அண்ட் செகண்ட் வந்து நீங்க வந்து இந்த தேர்வுகள் பேப்பரை வந்து அந்தந்த மாணவர்களுக்கு நீங்க அனுப்பி பள்ளிகள் மூலமா அந்த பள்ளிகளில் போய் அந்த மாணவர் வந்து ஆசிரியர்கள் மூலமா இது உன் பேப்பராப்பா இதை வெரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வெரிஃபை பண்ணி அவரோட ஷீட் தான் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீச்சர்ஸை வச்சு கரெக்ட் பண்ணுறது பெட்டர். இந்த யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஐயப்பாடுகள் இருக்கோ, எனக்கு இந்த மதிப்பெண்கள் வரல, எனக்கு இது மாதிரி வரலன்னா அந்தந்த பள்ளிகளுக்கு வந்து அவங்களுக்கு அனுப்பி அந்த மாணவர்களை வந்து அந்த பள்ளிக்கு வர சொல்லி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொடுத்து அந்த மாணவர்களை ஃபிசிக்கலாக வந்து டீச்சர்ஸை வச்சே பார்த்துட்டு இது என் பேப்பர் இல்லை அப்படின்னா அந்த பேப்பர் எங்கே போயிருக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சி ஒத்துக்காது. பிகாஸ் இந்த பேப்பரில் ஏதோ அவங்களால வந்து இந்த மாதிரி மாறுதல்கள் வந்திருக்குன்னா அவங்க திருப்பி அந்த பேப்பரை எடுத்து அடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே பிளானிங் இருக்காதுங்கிறத என்னோட பாயிண்ட். ஏன்னா இப்ப இந்த ஒரு பையனுக்கு மாறினதுல அப்ப இந்த பையனுக்கு மாறின மாதிரியே இன்னொரு பையன் இந்த எழுதின பையன் பேப்பர் வேற பேப்பரா இருக்கும்ல, அந்த பேப்பர் வேற எங்கேயாவது மாட்டிருக்கலாம். அந்த பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியாது. இப்ப அப்படின்னா சிபிஎஸ்சி இந்த ரெக்கார்ட்ஸை கூட ஒழுங்கா வைக்கலன்னு அர்த்தம். இதுக்கு அவங்க ஒத்துக்கல அப்படின்னா இப்ப நீங்க எல்லாருக்கும் வேண்டாம். யாருக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கான்ட்ராடிக்டரி எனக்கு வந்து நான் ஃபீல் பண்றேன், எனக்கு இன்னும் அதிகமாக மார்க் வந்திருக்கலாம், என் பேப்பரை நான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு பேப்பரை காமிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் சிபிஎஸ்சிக்கு இருக்கு. அது நீங்க ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணுவேன்னு சொல்றது பிசிக்கல் பேப்பரை காமிங்க. ஏன்னா ஸ்கேன்ல வந்து உங்க நிறைய ஸ்கேன்ல நாம என்ன பயந்தோமோ அது மாதிரி இமேஜஸ்லாம் மர்ஜ் ஆகி வந்திருக்கு, ப்ராப்பரா ஸ்கேன் ஆகல.
அண்ட் நிறைய மாணவர்களுக்கு அதுவும் வந்திருக்கு. அப்ப நீங்க வந்து பேப்பரை கையில கொடுத்து அதுவும் வந்து நீங்க நீங்க நேரா உங்க வீட்டுக்கு போஸ்ட்லாம் அனுப்ப சொல்லல. அந்த பள்ளிகள் வாயிலாக, ஏன்னா அது பிரிக்கிறது ஈஸி. இந்த சென்டர், இந்த ஊர், இந்த லொகேஷன், அது எல்லாமே கோடிங் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வழியா நீங்க பிரிச்சு அந்த பள்ளிகளுக்கு வந்து கொடுத்து, அந்த பள்ளிகள்ல கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் எடுத்து, இந்தாங்க உங்க பேப்பர், இந்த பேப்பர் மட்டும் தான் நீங்க பார்க்கணுமா? பிசிக்ஸ் மட்டும் பார்க்கணுமா? இல்ல மேத்ஸ் பார்க்கணுமா? அப்படிங்கிற அந்த மாணவர் பார்த்து அந்த 32 பக்கமோ இல்ல வாட்டவர் எந்த பக்கம் எத்தனை பக்கம் எழுதியிருக்காரோ அது அவரோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு பிசிக்கலா வெரிஃபை பண்ணிட்டு அந்த பேப்பர் அவங்க டீச்சர்ஸ் முன்னிலையே எச்எம் முன்னிலையே வாங்கிக்கலாமே. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது வேலை குறைஞ்சிரும். அது எல்லா மாணவர்களும் கேட்க போறது எனக்கு இந்த மதிப்பெண்கள் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அவங்க அப்படியே விட்டுறலாம். யாரெல்லாம் அந்த பேசிக்கலி வந்து இதுக்கு வராங்களோ அவங்கள்ட்ட பேப்பரை பிசிக்கலா காமிக்கலாம் அப்படின்னா மாணவர்கள் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாலும் பள்ளிகள் ஒத்துக்கிட்டாலும் அவங்க ஸ்கேன் பண்ற சென்டர்ல இதை ரீஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்களால சரியா பண்ண முடியாதுங்க எனக்கு. பிகாஸ் என்னோட டவுட் அதான் இருக்கு. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டா இருந்தா நான் இதை பண்றதுக்கு ரெடியா எடுத்துக்கலாம், உடனே எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பேப்பர் அனுப்பிடலாம். இது எல்லாரும் கேட்க போறது இல்லை. ப்ராப்ளி இந்த 96 லட்சம் பேர் எழுதுனதுல ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கேட்குறாங்கன்னா அந்த 40 லட்சம் பேப்பர்ஸை நீங்கள் கொடுத்துருங்களேன். இந்தியா முழுவதும் பிரித்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அந்தந்த ஜோன் யாருன்றத ஒரு இணையதளம் உருவாக்கி அந்த பள்ளிகளில் வந்து கொடுக்க சொல்லி அந்த பள்ளிக்கு அனுப்பிடுங்க. அந்த டீச்சருக்கு இப்போவாது டீச்சரை நம்புங்க, இல்லை அங்கே உள்ள பிரின்சிபலை நம்புங்க. இதை நம்பி இதை பண்ணுங்க. உங்கள் ஜோனில் இருக்க அந்த ஆஃபீஸர்ஸை நம்புங்க. இதை பண்ணுங்க. இது உண்மையிலேயே நீங்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும் நலன் கருதிருந்தா இதை பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் நீங்கள் தெரிவிக்கிறது வந்து ஏற்புடையதில்லை. நீங்க சொல்றது ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கு சார். 30 லட்சம் 40 லட்சம் பேர் கேட்கறாங்க அப்படின்னா கூட இல்ல இது அவ்வளவு முக்கியமா? இல்ல பெற்றோர்கள் உணர்றதுக்காக கேட்கிறேன். இவ்வளவு பெரிய டாஸ்கை பண்ணணும் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமா? நிச்சயமா. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மதிப்பெண்களும் பின்னாடி வந்து நிறைய பேர் நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் வந்து நாங்கள் +2 மார்க்ஸ் வச்சு தான் பண்றோம். இப்போ +2ல சிபிஎஸ்ல ஒரு மாணவர் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அந்த 1 மார்க் போயிருந்தா கூட அவர் கட் ஆஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 ரேங்க் பின்னாடி போயிடுவார் அந்த மதிப்பெண்களால. ஏன்னா அவர் வந்து நாங்கள் மேக்ஸ் 100 எடுப்போம், பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50 எடுப்போம். அவருக்கு ஒரு 4 மார்க் போய் கிடைச்சா கூட அந்த குழந்தைக்கு மதிப்பெண்கள் வந்து கட் ஆஃப்ல வந்து கூடும். இது வந்து +2 இதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய எதிர்கால பாதையே வந்து டிவைட்டரா அந்த 1 மார்க்ல. நிச்சயமா. இதே மாதிரி நிறைய பேர் ஜேஇ மெயின் எழுதி அட்வான்ஸ் எழுதி குவாலிஃபை இருக்காங்க. அதுல 99% எல்லாம் வச்சிருக்காங்க. அட்வான்ஸ் எழுதிருக்காங்க, அதுவும் நல்லா எழுதிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போர்டில் 75 வரல. இப்ப அந்த குழந்தைங்க அப்படியே உடஞ்சு, ஏன்னா இவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணி வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச குழந்தைங்களோட கனவுகளை நீங்க சிதைக்கிறீங்க. இது வந்து ஏற்புடையதே இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அளவு கூட ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்களை இந்த போஸ்ட் எப்படி கொடுக்குறீங்க? இதனோட சீரியஸ் தெரியாது, அந்த தாக்கத்தை புரியாதவங்களை எப்படி கொண்டு வந்து இந்த உச்சத்துல நீங்க வந்து உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறதா வந்து. ஏன்னா மினிஸ்டர் வந்து இன்னைக்கு நீட் இந்த பக்கம் அந்த நீட்ல 1008 முறைகேடுகள் நடக்குது, இந்த பக்கம் +2 மார்க் அப்படின்னா நீங்க கல்வியை பற்றி ஒரு புரிதலே இல்லாதவங்க தான் நீங்க வந்து கல்வியோட கவர்னன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் இல்லாத விஷயங்கள்ல இது வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர நான் டெக்னாலஜியை வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஏன்னா எத்தனையோ ஐஐடிகள் இருக்கு. இவங்க எல்லா டேரக்டர்ஸையும் கூப்பிட்டு எனக்கு இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படி பண்ணலான்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்க போறாங்க. அது ஐஐடி பாம்பே, ஐஐடி கான்பூர், ஐஐடி மெட்ராஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கலாம். எனக்கு இது மாதிரி நீங்க நல்ல நாலேஜ் உள்ள இடத்துல போய் நீங்க வந்து எடுத்து அந்த நாலேஜை வாங்கி இதை பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இதை நீங்களா ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அப்ப இது வந்து எதுவுமே ஒரு கல்வியை பற்றிய புரிதல் இல்லை, குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றிய புரிதல் இல்லை. இந்த ஒரு மதிப்பெண்களுங்கிறது அந்த குழந்தையோட லைஃப்ல எப்படி இம்பார்ட்டண்டா விளையாடுதுங்கிறத பற்றிய ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப கல்வி எவ்வளோ ரொம்ப வந்து ஐசியூல இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். இப்ப என்னன்னா மத்திய அரசு இது வரைக்கும் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டதா நமக்கு தெரியல. ஆமா, மாறுதல் நடந்திருக்குன்றது மட்டும்தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பெற்றோர்கள் மாணவர்கள் அவங்க என்ன பண்ணணும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேப்பர் ரிவால்யூஷன் நீங்கள் வாங்கி பார்க்கணும், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி முறையிடணும். பட் இதில் என்னென்னா கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. பெற்றோர்கள் யாரும் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்கள் தான் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்வாங்க. அது ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சில ஆயிரம் குழந்தைகள் இல்லை, இது எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டு எந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவங்க இதை பற்றி ரைஸ் பண்ணாமலே அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் நான் நல்லா படிக்கலை அப்படிங்கிற ஒரு மனச்சுமையோடு அந்த குழந்தைய வழி அனுப்பி இந்த இடத்துல நம்ம வந்து வழி அனுப்புறங்கிறது வந்து அது கவர்னன்ஸ்ல ஃபெயிலியர். அதாவது நான் ஒழுங்கா வந்து இதை பண்ணலை, அதனால அந்த குழந்தைய வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து 17 வயசுல ஆசைப்பட்டு அந்த குழந்தை வந்து பண்ணி ஒரு நல்ல கனவோட எதிர்காலத்துல வர்றது. அப்ப இதுக்கு நமக்கும் காசாக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே.
அங்க அவங்க அப்படி அடிக்கிறாங்க, நீங்க இங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வச்சு அடிக்கிறீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஏற்புடையதே கிடையாது. அது ரைட்டோ ராங்கோ, அந்த குழந்தை எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கோ அதை டிரான்ஸ்பரண்டா பண்ணி தரது தான் கல்விங்கிறது வந்து இவ்வளவு நாள் வந்து கல்வியை வந்து ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து அதை உடைச்சு நான் எல்லாமே பண்ணுவேன், நீங்க என்னனாலும் என்னை கேட்கக்கூடாது அப்படிங்கறது வந்து இது ஏற்புடையதே இல்லை. இது வந்து கவர்னன்ஸோட டோட்டல் ஃபெயிலியர். இட் இஸ் நாட் நீட் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது. இத்தனை ஆண்டுகள் நீட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் அதை பத்தி நீட்ல எத்தனை முறைகேடுகள் நடந்து எவ்வளவு பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் அது அந்த சினாரியோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போயிடும். திரும்பி போய் நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் ஆகுது. திருப்பி அடுத்த வருஷம் நீட்டு இப்படிதான் வந்துட்டு இருக்க வழி அந்த பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி நீங்க உள்ள வைக்கிறீங்கிறீங்க. பட் என்ன பண்றீங்க, ஏன் இது வந்து அந்த மிஸ்டேக்ல இருந்து ஏன் கத்துக்கலங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஒவ்வொரு தடவையும் தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள்ல இருந்து ஏன் இதை எப்படி பண்ணலாம், இந்த தவறுகள் வராம இருக்கிறதுக்கு. அப்படின்னா தவறுகள் பண்றவர்களே கொண்டு வந்து நீங்க உள்ள உட்கார வச்சு திருப்பி தவறுகள் பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல பல லட்சம் பேசிக்கலி இப்ப நீங்க நீட்ல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் சேர்னா மினிமம் ஒரு 28 லட்ச ரூபா ஃபீஸ் வருது. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பிளஸ் அடிஷனல் சார்ஜஸ்லாம் எனிவே பிட்வீன் 3 to 7 lakhs 35 lakhs அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 30 to 35 lakhs ஆகுதுன்னா அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 சீட்ஸ் வந்து இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகளில், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அப்போ நான் வந்து இவ்வளோ மதிப்பெண்களுக்கு இவ்வளோ பணம் செலவழிச்சு என் குழந்தைய அனுப்புறதுக்கு குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணி நான் கவர்மெண்ட் சீட்டில் எடுக்கலாமா அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி முறைகேடுகளுக்கு வந்து வித்துடுது. அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ ஃபீஸை வந்து நீங்கள் கூட்டணும்? எல்லாருக்கும் ஒரே ஃபீஸை வச்சிருக்காங்கன்னா ஒரே கண்ட்ரி, ஒரே எலெக்ஷன், ஒரே டாக்ஸ் எல்லாம் பேசுகிறோம். ஏன் ஃபீஸ் மட்டும் ஒரே ஃபீஸ் வைக்க மாட்டேங்கிறோம்? ஏன் ஒரே அட்மிஷன் ப்ராசஸ் வைக்க மாட்டேங்கிறோம்? இதை ஏன் ஸ்ட்ரீம்லைன் பண்ண மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவக் கல்லூரிகள் வந்து நீட் லேட் ஆகுது, ஆனால் ஐஐடி அட்மிஷன்ஸ் எல்லா அட்மிஷனும் போகுது. அப்போ அந்த பையன் வந்து மெடிசன் கிடைச்ச பையன், கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் உள்ள பையன் இந்த சீட் எனக்கு அது வருமோ வராதோ அப்படின்னு இந்த சீட்டை பிளாக் பண்ணுவான். அப்புறம் மெடிக்கல் வந்தவொடனே இங்கே விட்டுட்டு போவான். அப்போ இங்கே சீட் வந்து லேப்ஸ் ஆகும். பட் இங்கே எத்தனையோ குழந்தைகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5000 மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு. அதில் ஒரு 2000 சீட் பிளாக் பண்ணால் நல்ல டாப் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள 2000 சீட் வேக்கண்டாக போகும். அப்போ இதுதான் உங்களோட கல்வியாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பில் உள்ளவங்களும், வைஸ் சான்சலராக இருக்கட்டும், ஸ்டேட்டில் இருக்க மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இருக்கட்டும், ஏன் இத்தனை சீட் வேஸ்ட் ஆகுது? இந்த சீட்டை நான் வேஸ்ட் ஆகாமல் குழந்தைங்களுக்கு எப்படி ஏன் ஸ்டேட்டில் மாணவர்கள் அதுவும் மெரிட் படி இதுவும் மெரிட் தான் சொல்கிறீங்க. அப்போ இங்கே மெரிட்டுங்கிறதே இல்லையே. இப்போ நீங்கள் வந்து மெரிட்டில் உள்ள குழந்தைய வந்து இங்கேயும் ஜம்ப் பண்ணும்போது டாப்பில் இங்கே சீட் வேக்கண்ட் ஆகும்போது, இங்கே லேப்ஸ் ஆகும்போது, இது பின்னாடி யாரோ ஒரு நல்ல படித்த மாணவர் வந்து பாதிக்கப்பட்டு இந்த சீட்டு வேஸ்ட்டாக போகுது தான் நான் வந்து கவர்மெண்ட் விரும்புது. அப்படின்னா இதில் டோட்டல் கவர்னன்ஸில் ப்ராப்ளம். ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங், திட்டமிடல் இல்லை. இதில் வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்ட்ரீமில் தான் வச்சுருக்கோம். அதாவது அரசியலுக்கும் சினிமாக்கும் இல்லை மற்ற என்டர்டைன்மெண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து கல்விக்கு கொடுக்கப்படுறதில்ல. அதனால இந்த கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மக்கள் இதை சைலண்டாக அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி போய் அடிச்சு அமைதியாக டிராவல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கடைசி 2 முக்கியமான கேள்விகள் சார். ஒன்று, நீங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு சமம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். கொலைகள் வந்து திட்டமிட்டு பண்ணுற ஒரு விஷயமா தான் நம்ம இது வரைக்கும் இருக்கு. அப்போ இதுவும் வந்து திட்டமிட்டு நடக்கிற விஷயமா பார்க்குறீங்களா? அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். ஏன்னா எந்த நாடுகள்லாம் வந்து கல்வியும் அரசியலும் பின்னி பிணைந்தனோ, இல்லை எந்த நாடுகள்லாம் கல்வியும் சுகாதாரமும் மருத்துவமும் வந்து தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டதோ, அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த நாடுகள் வந்து கல்வியிலையும் வீழ்ச்சி அடைந்திருக்கு, மருத்துவத்திலையும் பொது சுகாதாரத்திலையும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதுக்கு எண்ணற்ற சான்றுகள் வெளிநாடுகளில் வந்து உள்ளன. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுலையாவது நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப கவலைப்படுறதுன்னா, இந்த யங் ஏஜ் பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் இந்தியாவில் வந்து நம்ம நிறைய வந்து வச்சுருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷனோட சில்ட்ரன் வச்சுருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் வயோதிக நாடுகள் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா படித்தாங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்க சிறந்த பல்கலைக்கழகங்களில் அவங்களுக்கு யங்ஸ்டரே கிடைக்கிறதில்ல. படிக்கிறதுக்கோ ஆராய்ச்சிக்கோ மாணவர்கள் கிடைக்கிறதில்ல. இந்த மாணவர்களுக்கு நான் எஜுகேஷன் நான் நல்லா கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாணவர்கள் படித்து கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகங்களை உயர்கல்வியில் போய் இன்னைக்கு உலகத்தில் வந்து அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பினை நாம் தவற விடுகிறோம். அப்போ அந்த நம்பகத்தன்மையை நம்ம தவற விடுகிறோம். நம்ம நாட்டின் கல்வி மீதான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் வெளிநாடுகள் பார்க்கக்கூடிய பார்வைகளை வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னா அந்த மருத்துவக் கல்லூரிகள் நடக்கிற முறைகேடுகளை பற்றி நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ல நம்ம டாக்டர்ஸ் யாரெல்லாம் யூகேல போய் செட்டில் ஆயிருக்காங்களோ அவங்கெல்லாம் அவ்வளோ வந்து தெளிவாக அந்த ஜேர்னல் அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. மெடிக்கல் அட்மிஷன்ல என்னெல்லாம் முறைகேடுகள் இருக்குன்னு அட்மிஷன் ப்ராசஸை வந்து அவங்க முறையிடுறாங்க. நம்ம நாட்டில் இந்த நியூஸ் எல்லாம் வரவே வரதில்லை. அதனால அவங்க வெளியிடுறது வந்து உலகத்தரத்துல வந்து யாரெல்லாம் குவாலிட்டி அக்ரெடிட்டேஷன் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்களோ இதெல்லாம் அவங்க அந்த ஷேர் பண்றாங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம குழந்தைங்க திருப்பி அங்கே போய் மருத்துவத்துக்காக நான் யூகேல போய் லேப் எழுதி படித்தாலோ இல்லை நான் யூஎஸ்எம் எழுதி பண்ணாலும் அவங்க இன்னும் வந்து நம்மளோட ப்ரொசீஜர்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் தரமான முறையில் வரீங்களா இல்லை தவறான முறையில் வரீங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
அவங்க எல்லாம் அந்த பொதுத்தளத்துல கிடைக்கக்கூடிய நியூஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வந்து இந்த குழந்தைங்களை வந்து நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, இது நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாதிப்புகளை உன்னிப்பா கவனிக்கிறதுக்கே ஒரு 5 to 10 ஆண்டுகள் ஆயிடும். அந்த நேரத்தில் நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு கூட சொல்ல முடியாது. அதுக்குள்ள நாடுகள் பயங்கரமா மாறலாம். எல்லா நாடுகளுமே வந்து மாறிட்டு தான் இருக்கு. இந்த மாற்றம் ஒன்று நிலையானதுங்கிறது இது அந்த நேரத்துல இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறதுக்கு நீங்க தான் காரணங்கிறப்ப நீங்க அந்த பொறுப்பான இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. யாருமே வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்ல வேற ஒரு சைக்கிளோ வந்திருக்கும். அந்த சைக்கிள்ல வந்து உள்ளவங்க யாருக்குமே இது எதனால அப்படி நடந்துச்சுன்னு தெரியறது கூட வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்போ வந்து மாணவர்கள் இந்த பேப்பரை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்களே சார், அதுக்கு ஒரு ரீவேல்யூஷன் சார்ஜ்னு ஒன்று வாங்குவாங்கல்ல? அது வாங்கக்கூடாது. ஏன்னா இது நீங்க காசு பண்றதுதான் பாக்குறீங்க. இப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் 96 லட்சம் மாணவர்கள நான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஒரு 50 லட்சம் மாணவர்கள் 50 லட்சம் மாணவர்கிட்ட இருந்து நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பாருங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கல்விக்குன்னு வந்து நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க. நீங்க எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து நீங்க ஈவன் ரோட் டாக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் எஜுகேஷன் செஸ் பொது இன்கம் டாக்ஸ் முதற்கொண்டு அதுல நீங்க செலவழிக்காம வச்சிருக்க அமௌண்ட்டே வந்து ஆஸ் பர் சிஏஜி ரிப்போர்ட் வந்து 4.59 lakh crore வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஒரு பக்கம் இருக்கு. அப்ப அந்த அமௌண்ட்ல நீங்க பள்ளி கல்விக்காகவே வந்து கல்விக்கே கிட்டத்தட்ட பழைய இதுபடி வந்து ஒரு 1.8 lakh crore கிட்ட வந்து அன்ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இத்தனை கோடிகள் வைத்து நீங்க இதை இலவசமா பண்ணக்கூடிய விஷயத்தை திருப்பி குழந்தைங்கள்ட்ட காசு வாங்குறது இது உங்க மிஸ்டேக். இது நாட் த ஸ்டூடெண்டோட மிஸ்டேக் கிடையாது. நீ ரீவேல்யூஷன் பேப்பரை நாங்கள் வாங்குறது காசு கொடுன்னா நீங்க இதை ஆன்லைன்லயும் உங்களுக்கு ஒழுங்கா பண்ண தெரியல, ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு ஒழுங்கா பண்ண தெரியல. நீங்க எப்படி வந்து நீங்க வந்து இந்த போர்டுக்கு நீங்க வந்து பொறுப்பேற்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். இதுக்கு முன்னாடி இருந்த போர்டு டைரக்டர்ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஹைலி குவாலிஃபைடு, ரொம்ப ஹைலி எத்திக்கல், இந்த இடத்துல யாரையும் கரப்ஷன் பீப்புளை வந்து போடுறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் வந்து இப்போ போயிருக்கு அப்படின்னா கல்வியை பற்றி நம்ம கவர்னன்ஸ்ல நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கும். இந்த ஆன்சர் ஷீட்டை கூட லாஜிஸ்டிக்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, இல்லை கொரியர்ல அனுப்ப மாட்டாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு தொகையை வாங்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதான் எல்லாத்துலேயும் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பக்கம் செலவழிக்காமல் வச்சுருக்க அமௌண்ட்டை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்களே. கவர்மெண்ட்லேருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் செலவழிக்கலாமே. நீங்கள் கல்வி வந்து ஆக்சுவலி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாட்டில் வந்து எப்படி இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணா மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அந்த கல்வி மூலமாக தனிநபரோட வளர்ச்சியை கொண்டு வந்து அந்த தனிநபரோட வருமானத்தினால அந்த கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா அந்த வளரக்கூடிய மாணவர்களை வந்து விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைங்களை கில் பண்ற மாதிரி நம்ம பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நீட் லீக்கா இருக்கட்டும், இந்த சிபிஎஸ்இ முறைகேடுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க அவங்களோட அந்த வளரக்கூடிய அந்த அந்த குழந்தையோட பிளாசம் ஆகக்கூடிய ஸ்டேஜை வந்து நம்ம ஸ்பாயில் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. அதனால இந்த மனித வளத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் நாட்டுல வந்து கரப்பான்களுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கம் வித்துருதுன்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா. நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தொடர்ந்து இது தொடர்பான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். உங்களோட நிச்சயமா அசோசியேட் ஆகணும் அப்படிங்கறதாங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இல்லைன்னா இது வந்து வெளியே வந்திருக்காது. இது தேங்க்ஸ் டு நாங்க ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க வெங்கட்டும் உங்க குரூப்பும் சேர்ந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணதுனால அட்லீஸ்ட் இதை மாதிரி ஒரு முறைகேடுகள் வர்றதுக்கு முன்னாடி ஒளி எழுப்பப்பட்டும் இதை பத்தி நீங்க கண்டுக்கல, இதுக்கப்புறமும் நீங்க பிளான் பண்ணல, நீங்க இது ஒரு சீரான ஒரு இதுக்குள்ள கொண்டு போல அப்படிங்கிறது மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இனிமையான உலகம், குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் நிறைந்த உலகம். குழந்தைகள் அவங்களா வந்து லைஃபை ஸ்பாயில் பண்ணாம நீங்க அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்றதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. மாறுதல் வரும், மாறுதலோட குழந்தைகளோட எதிர்காலமும் நல்ல பொற்காலமாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, தொடர்ந்து பயணிப்போம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.